ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா ஸ்டோரி. இந்த வீடியோவில் நாங்கள் பட்டாணி தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செய்யலாம். செஞ்சு நீங்கள் குழந்தைகள் மற்றும் கணவருக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தா, வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நாங்கள் இந்த பட்டாணி தம் பிரியாணி எப்படி செய்கிறது, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் பட்டாணி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 8 பச்சை மிளகா, நான் 2 டம்ளர் அரிசி, எனக்கு காரத்துக்கு தகுந்த நான் 8 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த 10 இல்லைனா ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா 6 கூட எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பால், எண்ணெய், நெய், ஒரு எலுமிச்சப்பழம், பிரியாணி மசாலா, அது மட்டும் இல்லாமல் பிரியாணி ஸ்பைசி ஐட்டம்ஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டிப்பூ, பிரியாணி இலை, இது எல்லாமே நீங்கள் சேர்த்திக்கோங்க. உங்கள் அளவுக்கு தகுந்த உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணியை நான் தேங்காய் பாலும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் என்ன கொடுத்து அனுப்புதோம் அப்படிங்கிற ஒரே கன்ஃபியூஷன். இந்த ரெசிபியை நான் கொடுத்தேன்னா குழந்தைகள் நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போது குக்கரில் ஆயில் சேர்த்திக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து நிறையா சேர்த்துனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் மார்னிங் செய்கிறோம், லஞ்ச் பாக்ஸில் போட்டு நாங்கள் கொடுக்குறோம், ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கணும்ல, ட்ரை ஆகிடும். அதனால் நாங்கள் ஆயில் நல்லா சேர்த்துனா இந்த ரெசிபி நல்லாவே இருக்கும். நெய் சேர்த்திக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இருக்கப்பட்டால் நெய் சேர்த்திக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலா ஐட்டம்ஸில் நாங்கள் சேர்த்திக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டிப்பூ, பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் நல்லா வதக்க விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் ஆட் பண்ணாலுமே அதை வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். உடனே நாங்கள் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் கொடுக்காது. ஸோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதை எண்ணெயில் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனதுமே அதோட ராஸ்மெல் போகிற வரைக்குமே அதுவும் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும். இந்த பட்டாணி பிரியாணி ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இல்லைனா நாங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அதனால நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ நாங்கள் புதினா தலை சேர்த்திக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போது நாங்கள் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸியாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் பாயில் பண்ணி வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்திக்கிறேன். இப்போது நான் இந்த பட்டாணி பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி நான் பாயில் பண்ணி
வச்ச பட்டாணி தான். இந்த பட்டாணி பார்த்திங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டேன். இல்லைனா நீங்கள் 8 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டு ஒரு 5 to 8 விசில் வரைக்குமே நீங்கள் வச்சு பட்டாணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சீசன் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ரா பட்டாணியாக விற்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து உளிச்சு அப்படியே நீங்கள் பாயில் பண்ணாமல் அப்படியே சேர்த்திக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பட்டாணியுமே நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி நாங்கள் இதில் சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு நாங்கள் கல் உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா புளிப்புக்காக தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நீங்கள் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரிசி சேர்த்திக்கோங்க. நான் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் அரிசி போட்டுட்டு நான் குக்கர் மூடி போட்டு மூடி நான் வெயிட்லாம் போட போகிறது கிடையாது. விசில் நான் வைக்க மாட்டேன். தம் மாதிரி தான் நான் வச்சு எடுக்க போகிறேன். அரிசி போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கும். தண்ணியும் அரிசி நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து நல்லாவே கிளறி விடுங்க. அரிசி எதுவுமே அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் கிளறல அப்படின்னா அரிசி வந்து அடி பிடிச்சிரும். ஸோ கிளறி விட்டுட்டு திருப்பியுமே மூடி ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டுருங்க. ஆனால் விசில்லாம் வராது. ரொம்பவுமே நாங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஸோ 10 மினிட்ஸ் வரைக்குமே வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போவே திறக்காதீங்க. கேஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு திறந்து பாருங்கள். சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்கும். நானுமே உங்களுக்கு திறந்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணலாம். பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட குலையவே இல்லை. உதிரியாக செம்மையாக இருக்குது. ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அற்புதமாக இருக்குது. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் டவுட் ஏதாவது இருந்தாலுமே ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது ரெசிபி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களாலையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.